செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மோடிக்கு இது அரசியல் தோல்வி மட்டுமல்ல, தார்மீக தோல்வியும் கூட என இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேசியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் மீண்டும் நல்லாட்சி அமைய வாழ்த்துக்கள் என ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெற்றி சான்றிதழை தனது அம்மாவிடம் காண்பித்து கனிமொழி கருணாநிதி மகிழ்ச்சி அடைந்தார். இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் பணியை மேற்கொள்ளும் என ஸ்டாலின் பேசியுள்ளார். குரூப் 4 தேர்வு வினாத்தால் குமரிக்கு இன்று வந்தது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இனியும் பொறுமையாக இருந்தால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு நான் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என சசிகலா ஆவேசமாக பேசியுள்ளார். 40க்கு 40 தொகுதிகளையும் கைப்பற்றி 100% முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி வாகை சூடியுள்ளார். மக்களவை தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி 8.19 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கை இப்போதும் உள்ளது என அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். சீமான் ஒரு பிரிவினைவாதி, அவருக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தான விஷயம் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மோடி, சந்திரபாபு நாயுடுவுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றியை ஈட்டாவிட்டாலும் அசைக்க முடியாத சக்தி என்பதை வாக்குகள் மூலம் நிரூபித்துள்ளது என எல். முருகன் பேசியுள்ளார். இந்தியா கூட்டணியின் வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொன்னேரி அருகே பழவேற்காட்டில் 5 நாட்களுக்கு முன் கடலில் மூழ்கிய மீனவர் சடலம் கரை ஒதுங்கியது. ரூபாய் 4 கோடி பறிமுதல் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் ஓட்டல் ஊழியர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகியுள்ளது போகும் இடம் வெகு தூரமில்லை. இதில் விமல் நாயகனாகவும் கருணாஸ் மற்றொரு முதன்மை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர். மு.க. ஸ்டாலின் 40 தொகுதிகளையும் வென்று காட்டி இது பெரியார் மண் என்று நிரூபித்து விட்டார் என கி. வீரமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி, அதிமுக வேட்பாளரை விட 1,00,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கோவை மக்களவை தொகுதியை 28 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக கைப்பற்றியுள்ளது. அன்னை தமிழ் மொழிக்காகவும் இஸ்லாமிய சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காகவும் உழைத்தவர் காயிதே மில்லத் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத் பிறந்த நாளை ஒட்டி அவரது தொண்டினை நினைவு கூர்ந்து மு.க. ஸ்டாலின் புகழாரம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றி வழங்கிய தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி என வி.சி.க. தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். T20 உலக கோப்பையில் அயர்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சுக்கு தேர்வானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றிலேயே இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி.வி. சிந்து தோல்வியுற்றார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து சவரன் ரூபாய் 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.